சக்திக்கு குங்குமப்பூவா குடுக்கறீங்க? நான் விட்டுருவேனா? அந்த குங்குமப்பூல கருக்கலைப்பு மாத்திரைய பொடி பண்ணி கலந்து சக்தி கர்ப்பத்தை கலைச்சிட மாட்டேன். எப்படா சந்தர்ப்பம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் வாங்கி வச்சிருந்தேன். இப்ப வந்துருச்சுல்ல. பொண்ணு வந்ததும் சக்தியை போய் பார்த்துட்டு வந்துரு. சரிங்க அத்தை. ரோஜா, நீயும் மாமா கூட போய் சக்தி அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஏன் போகணும்? இப்படி கேட்டா எப்படி ரோஜா? சக்தி அக்கா தானே உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க. அதான் ஒண்ணுக்கு 2 வாட்டி நீ போய் பார்த்துட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? நான் பார்த்துட்டேன், ஆனா நீ போய் பார்க்க வேண்டாமா? யாரோ செஞ்ச சதியால சக்தி அக்கா இப்ப சூழ்நிலை கைதியா உள்ள இருக்காங்க. குறைஞ்சபட்ச அக்கறையாத அவங்க மேல இருக்க வேண்டாமா? சக்தி ஒரு குற்றவாளி. அவ வெளிய ஒரு சக்தியாவும் உள்ள ஒரு சக்தியாவும் ரெட்டை வேஷம் போட்டுட்டு இருக்கா. அவளெல்லாம் போய் பார்க்கணும்னு எனக்கு தோணல. ப்ளீஸ் முத்து, என்னை இந்த விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ணாத. அம்மா, என்னது கைக்குள்ள எது மறைக்கிறீங்க? ஒண்ணு இல்லையே. அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிறீங்க? சும்மா தாண்டி. அம்மா, சும்மா எப்படி நிப்பீங்க? இங்க பாரு, அவங்க பேசுறத இங்க நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்டி. பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க எதையோ மறைக்கிறீங்க. காமிங்க காமிங்க காமிங்க. நான் சும்மா இருந்தாலும் உனக்கு அப்படிதான் தெரியும். பேசாம போடி. ஓஹோ, இங்க பாருங்க அத்தை, இதுங்க யாரையும் ஏமாத்தவே முடியாது. அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. ஏய், என்ன எங்கிட்டே வாய் நீ எழுது? போடின்னா போடி. உன் வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. அது ஞாபகத்துல அது வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா தெரியும். நீ போ. அப்படியா? போயிடுவா. போன்றேன்ல. நான் போறேன்ப்பா. எனக்கு என்ன வந்தது? அத்தை, ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஏற்கனவே பூஜை பொருள் எல்லாம் மாத்தி வச்சோமே, அதுக்கான சதி ஆலோசனை இதே இடத்துல தான் நடந்துச்சு. இப்போ நீங்க நிக்கிறத பார்த்தா புதுசா ஏதோ சதி ஆலோசனை பண்ற மாதிரி தெரியுது. அது என்ன ஆலோசனைன்னு எனக்கும் சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து கரெக்டா பண்ணிடலாம். ஏய், ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. பேசாம போடி. ஒண்ணும் இல்லையா? ஆமா, அப்புறம் இதுக்கு தனியா நிக்கிறீங்க? எல்லாரும் கூட்டமா நின்னு பேசுறாங்களே, வாங்க நாம போன் சொல்றேன்ல, மரியாதையா போடி. அப்படியா? நீ தனியா வாங்கிட்டு போ. நான் சக்தியை பார்க்கிறதுக்கு ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா சும்மா முத்து என்ன கம்பல் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ பாவம் ரோஜா, ஏன் முத்து இப்படி தொல்லை பண்ற? அவளுக்கு பிடிக்கலனா விட்டுடு. அது எப்படி விட முடியும்? இவ போய் தான் ஆகணும். என்னால முடியாது. என்னால சும்மா சும்மா இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில் வாசல்ல எல்லாம் போய் நின்னுட்டு இருக்க முடியாது. ஏய், நான் சொன்ன கேட்டு தானே. அதெல்லாம் முடியாதுடா. ஏய், உள்ள போய் வேலையை பாரு போ. சும்மா வாய் அடிச்சுக்கிட்டு. ரோஜாவை நீ ஏன்பா கட்டாயப்படுத்துற? இவ சக்தியை குற்றவாளின்னு நினைக்கிறா. அதுவே முதல் தப்பு. விட்டுருப்பா. சக்தியை எதிரியா நினைக்கிறா. விடு. ஆமா முத்து, நான் அருக்காணி மட்டும் போய் சக்தியை பார்த்து குங்குமம் பூவை கொடுத்துட்டு வரோம். சின்னாத்தா சொல்ற மாதிரி
ரோஜாவை கட்டாயப்படுத்தாதப்பா. சக்தி செயல்ல இருக்கிறது தான் ரோஜா விரும்புறான்னா, ரோஜா அது சக்திக்கு நீ செய்யற துரோகம். எல்லாத்துக்கும் காலந்தையும் பதில் சொல்லணும். காலெல்லாம் நல்லா கண்ணுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு தானே இருக்கு. ஏய் ஏய் சரிப்பா, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அருக்காணி கூட்டிட்டு நீ போயிட்டு வந்துரு. சரி, சாமி ரூம்ல குங்குமப்பூ வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. வேண்டிக்க, நல்லா வேண்டிக்க. குங்குமப்பூவா கொடுக்கற? போய் குடு. குடுத்த உடனே செய்தி வரும், அப்ப தெரியும். அம்மா கன்னி தாயம்மா, எனக்கு வாழ்க்கை கொடுத்த சக்தி அக்கா இப்போ ஜெயில இருக்காங்க. அவங்க மேல இவ்ளோ பெரிய கொலைபழி விழுந்திருக்கு. அக்கா ஒரு எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? அவங்க சீக்கிரம் வெளியே வரணும். அதுக்காக நான் தினமும் ஒரு பொழுது விரதம் இருக்க போறேன். நீதான் கன்னியம்மா அவங்கள வெளியே கொண்டு வரணும். உன்னதான் நான் நம்பி இருக்கேன். ஏய் பூமிகா, என்னத்த இன்னும் சாப்பிடாம என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பாத்திரத்துல கழுவி போடுறது இல்ல? அத்தை, நான் இன்னில இருந்து விரதம் இருக்கலாம்னு இருக்கேன். விரதமா? ஏண்டி, விரதம் இருக்கிறவோ சாப்பாடுல கம்மியா பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல? ஆமா, எதுக்காக விரதம் இருக்க? அத்தை, நான் சக்தி அக்கா ஜெயில இருந்து சீக்கிரமா வெளியே வரணும்னு தினமும் ஒரு பொழுது விரதம் இருக்கேன்னு கன்னித்தாயம்மா கிட்ட வேண்டியிருக்கேன். ஏய், அந்த சக்தி ஜெயில இருந்து வெளியில வரதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கா? நாங்க அந்த சக்தி உறவே வேண்டான்னு இருக்கோம். நீ என்னடா மறுபடியும் ஒட்டிட்டு இருக்கியாக்கும்? சக்தி பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவ ஜெயிலுக்கு போனதுனால நீ இங்க விரதம் இருக்கியா? நீ சாமி கிட்ட நேர்த்தி கடன் பண்ணா மட்டும் சக்தி வெளியில வந்துட முடியாது. என்ன பாக்குற? சக்தி மேல பெரிய கொலைகேஸ் இருக்கு. என் பையனுக்கு செஞ்ச துரோகம் அவளை சும்மா விடாது. அது மட்டும் இல்ல, என்னுடைய வயிற்றுச்சலும் அவளை சும்மா விடாது. அதான் அவ ஜெயில இருக்கா. ஏய், சக்தி எதனால வெளியில வரணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டி. அந்த சக்தி சீக்கிரம் வெளியில வந்துட்டா அவ மூலமா மதனுக்கும் சுப்ரியாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் தானே விரதம் இருக்க. ஐயோ அத்தை, நான் மச்சானுக்கும் சுப்ரியாக்கும் நடக்க போற கல்யாணம் நிக்கணும். அதுக்காக தான் சக்தி அக்கா வெளியே வரணும்னு நான் விரதம் இருக்கல. நான் என்னோட சுயநலத்துக்காக விரதம் இருக்கல. உண்மையாலுமே சக்தி அக்கா வெளியே வரணும்னு தான் நான் விரதம் இருக்கேன். அப்படியா? நீ சொல்றது உண்மையா? பூமிகா, உண்மையாலுமே சக்தி வெளியில வரணும்னு நினைச்சு விரதம் இருந்தீனா இருமா. அத்தை, ஆமாம்மா, சக்திக்காக நீ விரதம் இருக்கிறதா இருந்தா இரு. அவ நல்லபடியா வெளியில வரட்டும். நீ விரதம் இரு. அது மட்டும் இல்ல பூமிகா, நீ சக்திக்காக ஒருவேளை மட்டும் விரதம் இருந்தா பத்தாது. அவ பெரிய கொலை குத்தம் பண்ணிருக்கா. அதனால நீ ஒருவேளை விரதம் இருந்தா பத்தாதுமா. நீயும் பெருசா விரதம் இருந்தாதான் அவ அந்த பெரிய தண்டனையில இருந்து வெளியே வர முடியும். அத்தை, அப்படி என்ன விரதம் இருந்தா சக்தி அக்கா வெளியே வருவாங்க? சொல்லுங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். அப்படி என் வழிக்கு வாடி என் மருமகளே.
சொல்லுங்க அத்தை. பூமிகா காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு தலை துவட்டாம ஈர துணியோட சாமிக்கு விளக்கேத்தி வாயில பச்சை தண்ணி கூட படாம 3 வேளையும் சாப்பிடாம 4 நாளைக்கு நீ விரதம் இருந்தீன்னா 5வது நாளைக்கே சக்தி உன்னை பார்க்க வந்துருவா. ஆமா பூமிகா, அப்படியே செய்யறத. நீங்க சொன்ன மாதிரியே நான் 4 நாள் விரதம் இருந்து 5வது நாள் சக்தி அக்காவை வெளியே வர வைக்கிறேன் பாருங்க. சரி, சரி, நீ போ, போய் விரதம் இருப்போ. போடி. டேய் மதன், சுப்ரியாவுக்கு புது தாலி வாங்கியிருக்கேன்டா, பாக்குறியா? என்னடா உன் அம்மாவை பார்த்து புதுசா முறைக்கிற? ஏமா, இவ ஏற்கனவே சக்தி புராணம் பாடுறவ, நீ வேற விரதம் இருக்க சொல்லி உசுப்பேத்திட்டு இருக்க. இனி என்ன நடக்க போதோ தெரியல. நீ ஏன் சக்தி வெளியே வரதுக்கு ஐடியா தெரியும்? உனக்கே நல்லா இருக்கா? அவ வெளியே இருந்தா என்ன, உள்ள இருந்தா நமக்கு என்ன? பூமிக்கு அப்படி ஈர துணியோட விரதம் இருந்தா அவளுக்கு ஜுரம் வந்து ஜன்னி தான் வரும். டேய் மதன், உன் பொண்டாட்டி மேல உனக்கு இவ்ளோ பொறுப்பா? பூமிகாவுக்கு ஜுரம் வந்து ஜன்னி வற்றும் தான் அவகிட்ட இப்படி எல்லாம் சொன்னேன். ஆமாண்டா, அவ அப்படி பண்ணாதான் அவ சீக்கிரம் செத்து தொலைவா. அவளை நாமளே கொன்னுட்டோன்னு நமக்கு வருத்தமும் வராது, நம்ம மேல பழியும் வராது. அதுக்காக தான் அவளை 3 வேளையும் சாப்பிடாம அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு தலை கூட தோட்டாம ஈர துணியோட விரதம் இருக்க சொல்லியிருக்கேன். அப்படி அவ விரதம் இருந்தா அவளுக்கு நீ சொன்ன மாதிரி ஜுரம் ஜன்னி எல்லாமே வரும். அப்புறம் கடைசியில அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் பாதிப்பு வந்து இவ சீக்கிரமா போய் சேர்ந்துருவா. இப்ப புரியுதா இந்த அம்மாவுடைய ஐடியா? ஐயோ, அம்மானா அம்மாதான். எங்க நீ மாறிட்டேன்னு பயந்துட்டமா. அப்ப வேற கோர்ட்டு கேஸ் மகளிர் அமைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளா, எங்க அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டேன்னு நினைச்சேன். அவளுக்காக நான் பயப்படுறதாவது இல்ல இவளுக்காக நான் மாறதாவது? டேய், அந்த மலைநாட்டுக்காரிக்கு குழந்தை பிறந்தா நமக்கு என்ன, பிறக்கலன்னா நமக்கு என்னடா? இதுக்கு பிறக்கிறதெல்லாம் நமக்கு வாரிசு ஆயிடுமா? அந்த சுப்ரியா வயித்துல நம்ம வம்சம் வளருதான் எனக்கு சந்தோஷம்டா. அந்த மலைநாட்டுக்காரிக்கு பிறக்க போற குழந்தையெல்லாம் எப்படிடா எடுத்து கொஞ்சம் முடியும்? அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குடா. மதன், அவ பாட்டுக்கு சக்திக்காக இந்த வீட்டுல விரதம் இருந்துட்டு போட்டோம். இதை நாம சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உனக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். மா, எப்படிமா உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஐடியா வருது? நீ உண்மையிலே பெரிய கிரிமினல் லாயரா வந்திருக்கணும்னு சொல்ல வந்தேன். பெரிய புத்திசாலிமா நீ. தேங்க்ஸ்டா. ஏய், இங்க வா. சொல்லுங்கம்மா. சத்தின்னு விசாரணை கைதி இருக்கால, அவளை நான் வர சொன்னு வர சொல்லு போ. யாரு? அந்த கொலை முயற்சி கேஸ்ல வந்தாங்களே அவங்களா? அவளேதான், போ கூட்டு வா. அம்மா, அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கு, சைலண்டா இருக்காங்க, மத்த கைதி மாதிரி இல்ல. அவங்கள போய் சொல்றேன்ல, போடி கூட்டு வா. சரிங்கம்மா. சக்தி, உங்களை வர சொன்னாங்க. யாரு? அதான் நீங்க ஜெயிலுக்கு வந்த அன்னைக்கு உங்களை மிரட்டினாங்கல்ல, அந்த அம்மா தான். உங்களுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், உங்களை தனியா கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா அவங்க ஏதோ உங்களை கவனிக்க போறாங்கன்னு அர்த்தம். அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வாங்க. போங்க. அதோ அங்க இருக்காங்க பாருங்க. வர சொல்லிருந்தீங்களாமே? ஆமா, வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. மேடம், நான் தான் உங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுத்துருக்கணும். வணக்கம் மேடம்.
நீங்க யாருன்னு தெரியாம கொஞ்சம் உங்ககிட்ட கடுமையா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். என்னது இப்படிலாம் சொல்றீங்க? மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல நீங்க உள்ள வாங்க, உள்ள உட்காந்து பேசுவோம். உங்களை நான் ரொம்ப நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். சாரி மேடம், நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க உள்ள வாங்க, உட்காந்து பேசுவோம். நான் ஒரு விசாரணை கைதி, இங்கேயே பேசலாம். என்னன்னு சொல்லுங்க. நேர்மையான அதிகாரின்னு பேர் எடுத்த அர்ச்சனா ஐஏஎஸ் இங்க தான் யாருன்னு காட்டிக்காம இருக்கிறாங்க. உங்க பெரிய கில்லடிதான். சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? மேடம், நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏதோ அன்னைக்கு எல்லா கைதிகிட்டே நடந்துக்கிற மாதிரி உங்ககிட்டே நடந்துக்கிட்டேன். கடுமையா வர பேசிட்டேன். எதுவும் மனசுல வச்சுக்காம மறந்துடுங்க மேடம். மேடம், பெரிய அதிகாரி கிட்ட சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க மேடம். உங்ககிட்ட தான்மையா கேட்டுக்கிறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். என்ன நீங்க? நான் ஏதோ சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறதுனால இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, இருக்கட்டும் மேடம். மேடம், எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துதானே ஆகணும். இந்த ஜெயிலுக்கு நீங்க தான் அதிகாரி. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன உரிமையும் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு இங்க யார் வந்தாலும் நீங்க சமமா தான் நடத்தணும். அது அரசியல் செல்வாக்கு உள்ள அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஆயுள் கைதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சட்ட விதிமுறை தான். எனக்கு மட்டும் தனியா கரிசனம்னா காட்டுறது எனக்கு பிடிக்கல. உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தான் யாருன்னே காட்டிக்காம ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. என்ன நோக்கத்துல வந்திருக்காங்கன்னு தெரியலையே. எதுக்கு இந்த அம்மாட்ட நம்ம ஜாகிரதையா தான் இருக்கணும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இனிமே உங்ககிட்ட அதிகாரின்ற முறையில நான் நடந்துக்க மாட்டேன். மத்த கைதிங்க கிட்ட கூட கடுமையா இல்லாம ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன் மேடம். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் எந்த வசதி வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க, நான் செஞ்சு தரேன். ஜெயிலுங்கிறது தப்பு செஞ்சவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடம். இங்க எல்லாரும் கைதிகள் தான். நானும் ஒரு குற்றத்துக்காக விசாரணை கைதியா தான் வந்திருக்கேன். நீங்க ஒரு ஜெயிலர். உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது என்னோட கடமை. என் மேல தனிப்பட்ட கவனம் எல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சா என்ன தண்டிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அத மறந்துடாதீங்க. நான் ஒரு கைதிங்கிறது நானும் மறக்கல. நான் வரேன். சரிங்க. சத்தின்ற பேர்ல வந்திருக்கிற அர்ச்சனா ஐஏஎஸ் தான் இவங்க. தான் ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு போறாங்க. நாம இவங்க கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். வா, கோயிலுக்கு போலாம். மதன், டியூட்டிக்கு நேரமாச்சு மதன். டியூட்டிக்கு தானே, அதெல்லாம் பொறுமையா போலாம். இப்ப முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு உனக்கு ஒரு முக்கியமான, அதுவும் பெண்கள்லாம் பாக்கியமா நினைக்கிற ஒரு பொருளை உனக்கு காட்ட போறேன். மதன், உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சஸ்பென்ஸ் வச்சு பேசி பேசி என் மனசை தூண்டி விட்டு அப்படியே டென்ஷன் ஆக்க வேணாம். என்னன்னு சொல்லுங்களேன். நீ சன்னிதானத்துக்கு வா, நான் என்னன்னு காட்டுறேன். சொல்லுங்க. வான்னு சொல்றேன்ல, வா. மதன், சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. அவசரப்படாத சுப்ரியா, வெயிட் அண்ட் see. மதன், என்னது தாலியெல்லாம்? எனக்கா? உனக்கு தான் சுப்ரியா. நான் ரொம்ப பாக்கியசாலி மதன். உனக்கும் எனக்கும் உடனே கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லி எங்க அம்மா இதை வாங்கி கொடுத்தாங்க. நிச்சயதார்த்தம் தான் நின்னு போச்சு, அதனால உடனே கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா சுப்ரியா,
அடுத்த வாரமே நம்ம கல்யாணம் நடக்க போகுது. அடுத்த வாரமே வா? சீரியஸ்லி? ஆமா சுப்ரியா, அடுத்த வாரமே நம்ம கல்யாணம். ஐயோ, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாமே எங்க அம்மா ஏற்பாடுதான். எங்க அம்மா எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். வாங்கோ. என்ன அர்ச்சனை தட்டெல்லாம் கொண்டு வரலையா? இல்ல சுவாமி, இந்த மாங்கல்யத்தை சாமி கிட்ட வச்சு எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த தடங்களும் வராம நான் சுப்ரியா கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லி பூஜை பண்ணி கொடுங்க சாமி. சரி, பேஷா பண்ணி கொடுத்துறேன். சர்வே ஜனநாம் ஜ குடும்பானாம் ஜ சர்வே விஜயா ஆதராரோக்ய ஐஸ்வர்யாணாபிவத்யர்த்தம் ஸ்ரீ மகாதேவி நமः. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராஜனி நமோஸ்துதே. ஓம் வாமாஜி நமः, ஓம் ஜட்டாஜி நமः, ஓம் ரௌத்ரி நமः, ஓம் காளி நமः, கலிவிகர்ணி நமः, ஓம் பலவிகர்ணி நமः, ஓம் பலப்பிரதமணி நமः, சர்வபூததமணி நமः, महादेवी नमः. ओम भवस्य देवस्य पत्नी नमः, सर्वस्य देवस्य पत्नी नमः, महादोस्य देवस्य पत्नी नमः.